ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். ஜார்ஜ் முல்லருக்கு இது மிகவும் பிடித்தமான வசனமாகும். இந்த வசனத்தையே தன்னுடைய மூலதனமாக்கி 2000 பிள்ளைகள் கொண்ட அநாதை இல்லத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் பெற்றார். ஜெப வீரர் என்றும் அநாதைகளின் தகப்பன் என்றும் புகழப்பட்டவர். ஜார்ஜ் முல்லருடைய நண்பரின் கடைசி மகள் ஜார்ஜ் முல்லரின் மடியிலே வந்து ஒரு நாள் அமர்ந்து கொண்டு, மாமா, உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் தேவன் என் ஜெபத்தையும் கேட்பாரா என்று மழலை குரலிலே கேட்டாள். அதை கேட்ட ஜார்ஜ் முல்லர், ஆம் அம்மா, இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு சிறுமி, எனக்கு பலவர்ண கம்பளி நூல் வேண்டும், கம்பளி துணி நெய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதில் கூறினார். ஜார்ஜ் முல்லரும் அந்த குழந்தையும் உடனடியாக முழங்கால் படியிட்டார்கள். ஜார்ஜ் முல்லர் அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய ஜெபத்தை கற்பித்துக் கொடுத்தார். அந்த சிறுமி அந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபித்தாள். 2-3 நாட்கள் சென்றது. திடீரென்று தபாலிலே அந்த குழந்தைக்கு அவள் மாமியிடமிருந்து பலவர்ண கம்பளி நூல் பார்சல் வந்து சேர்ந்தது. அவளுடைய உறவினராய் இருந்த ஒரு ஆசிரியை இந்த சிறுமியின் பெயருக்கு அந்த அழகிய நூலை பார்சலில் அனுப்பியிருந்தார்கள். அது அந்த சிறுமியினுடைய உள்ளத்தில் ஜெபிப்பதற்கான ஊக்கத்தை அருமையாக ஏற்படுத்தியது. ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தையை அவள் மறந்து போகவே இல்லை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவிடுகிறீர்கள் என்று ஜார்ஜ் முல்லரிடம் கேட்டபோது அவர் சொன்னது, பல மணி நேரங்கள் மட்டுமல்ல, நான் ஜெப சிந்தையுடனேயே ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கும்போது ஜெபிப்பேன், அமரும் போது ஜெபிப்பேன், எழுந்திருக்கும் போதும் ஜெபிப்பேன். என் வாழ்க்கை முறையையே ஜெபமாக மாற்றிக்கொண்டேன். பல 10,000 வேண்டுகோளுக்கு கர்த்தர் பதிலளித்திருக்கின்றார் என்று கூறுகிறார். ஆம், அருமையான தேவ ஜனங்களே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பது தேவ ஆலோசனை. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். மழைக்காக ஜெபிப்பவன் நனைவதற்கு அஞ்ச மாட்டான். எழுப்புதலுக்காக ஜெயிப்பவன் மணி நேரங்களை குறித்து கவலைப்பட மாட்டான். எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 123வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.